இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபான்னு வந்தா ஹாப்பியா இருக்கா? ஆனா ஒரு கொஸ்டின், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நோட்டீஸ் வந்தா ரீஃபண்டை விட பெனால்டி அதிகமா வந்தா இந்த இன்கம் டேக்ஸ் சீசன்ல ரீஃபண்டுக்காக தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் சேஃபான ஃபைலிங்க்கு யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. எஸ்பெஷலி ஃப்ரீலான்சர்ஸ், கமிஷன் பேஸ்டு கன்சல்டன்ட்ஸ் ரீஃபண்ட் வாங்கி தரேன் சார்னு சொல்லுவாங்க. ரீஃபண்ட் வந்த பிறகும் காணாம போயிடுவாங்க. ஆனா ரிஸ்க், நோட்டீஸ், ஸ்க்ரூட்னி, மிஸ்மேட்ச், ஃபியூச்சர் ப்ராப்ளம் அதை ஹேண்டில் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா சொல்றேன், முன்ன மாதிரி இப்ப இல்ல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. ஏஐ வெரிஃபிகேஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் செக்கிங், ஏஎஸ் ட்ராக்கிங், டிஎஸ் ட்ராக்கிங், டிடிஎஸ் ரிப்போர்ட் செக்கிங், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் செக்கிங், இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. முன்னாடி ஈஸியா ப்ராசஸ் ஆன ரீஃபண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிலே ஆகுது. ரொம்ப டீடைலா செக் பண்ணி தான் ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்றாங்க. ஃபேக் டிடக்ஷன்ஸ், ராங் கிளைம்ஸ், இந்த மாதிரி ஃபைலிங் பண்ற கேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாக்குறாங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கிளைண்ட்டுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பி, சார் ரீஃபண்ட் வந்துருச்சு சார் அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, சார் நோட்டீஸ் வந்துருச்சு சார்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஐடி ஃபைலிங் பண்ணி கொடுத்த கன்சல்டன்ட்டை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஒரு சேலரி பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஆக்சுவல் ரீஃபண்ட் மேபி 8,000 ரூபாய் தான் வரைக்கும் வச்சுக்கீங்களேன். ஆனா யாரோ ஒருத்தங்க அது இதுன்னு சொல்லி 65,000 வரைக்கும் அவங்களுக்கு ரீஃபண்டை கிளைம் பண்ணி தராங்க. கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கு, ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஆனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துடும். எதனால டிரெக்ஷன் இவ்வளோ கிளைம் பண்ணிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நோட்டீஸ் வந்துடும். அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டான கிளைமுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ப்ரூஃப், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப், ரெண்ட் ப்ரூஃப், லோன் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி புரியும். டெம்பரரி ஹாப்பினஸ்க்கு பர்மனன்ட் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். இப்போ முக்கியமா கவனிங்க, ரீஃபண்ட் வாங்குறது ராங் இல்ல. எலிஜிபிள் ரீஃபண்ட்னா கண்டிப்பா வாங்கலாம், தப்பே இல்லை. ஆனா அது ஜென்யூனான ரீஃபண்டா இருக்கணும், லீகலா இருக்கணும், டாக்குமெண்ட் சப்போர்ட்டோட இருக்கணும். நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வந்து கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் நீங்க கொடுத்தாகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2026 டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? லோ ரிஸ்க் ஃபைலிங், டிரான்ஸ்பரண்ட் ஃபைலிங், ட்ரேசபிள் ஃபைலிங். பிகாஸ் இப்போ சிஸ்டம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் பேஸில் ஃபைலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோ ரிஸ்க் அப்ரோச், நோ இல்லீகல் ட்ரிக்ஸ், நோ ஃபேக் டிடக்ஷன்ஸ், நோ unnecessary refund manipulation. கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நாங்கள் இதுதான் பண்ண போறோம், இதுதான் நாங்கள் செய்ய போறோம். இஃப் இட் இஸ் ஓகேனா அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. எலிஜிபிள் ரீஃபண்ட் இருந்தால் வாங்கலாம். ஆனால் ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரக்கூடாது. நமக்கு ஒரு சீசன் ப்ராஃபிட் இம்பார்ட்டன்ட் இல்லை, லாங் டேர்ம் ட்ரஸ்ட் இம்பார்ட்டன்ட், சேஃப்டி இம்பார்ட்டன்ட். பீஸ்ஃபுல்லாக ஃபைலிங் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிளைண்டோட பீஸ்ஃபுல் முக்கியமான விஷயம். ரிமெம்பர் திஸ், ரீஃபண்ட் அமௌண்ட் டெம்பரவரி, பட் நோட்டீஸ் எப்பவுமே பெர்மனண்டாவே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீஃபண்டுக்காக ஆசைப்பட்டு ஃபியூச்சர்ல லாக்ஸ் கணக்கில் பெனால்ட்டியும் டாக்ஸும் நீங்க கட்ட வேண்டியதாகும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஒர்த்தான்னு பாருங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்னா கேம்லிங் இல்லை, இட்ஸ் ஏ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ திஸ் சீசன் ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்க் ஒன் கொஸ்டின், இந்த ஃபைலிங் சேஃபா? இஃப் யூ வாண்ட் genuine filing, low risk filing, professional support, proper clarity, long term safe approach, then ப்ராப்பர் கன்சல்டன்ட்டை அப்ரோச் பண்ணுங்க. ஷார்ட்கட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. சேஃபா ஃபைல் பண்ணுங்க. பீஸ்ஃபுல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபியூச்சர்ல பீஸ்ஃபுல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.